ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை என்னை சந்திக்க முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை என்னை சந்திக்க முடியுமா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, Can you meet me on Sunday? Can you meet me on Sunday? ஞாயிற்றுக்கிழமை என்னை சந்திக்க முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், மாலைக்குள் செய்ய முடியுமா? மாலைக்குள் செய்ய முடியுமா? நமக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, Can you do it by evening? Can you do it by evening? மாலைக்குள் செய்ய முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், நான் டிவியை ஆன் செய்யலாமா? நான் டிவியை ஆன் செய்யலாமா? இது நம்ம இங்கிலீஷில் கேன் ஐ டேர்ன் ஆன் த டிவி? கேன் ஐ டேர்ன் ஆன் த டிவி? நான் டிவியை ஆன் செய்யலாமா? நெக்ஸ்ட் ஒன், உங்களால் கார் ஓட்ட முடியுமா? உங்களால் கார் ஓட்ட முடியுமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, கேன் யூ டிரைவ் அ கார்? கேன் யூ டிரைவ் அ கார்? உங்களால் கார் ஓட்ட முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், என்ன பேசுகிறீர்கள்? என்ன பேசுகிறீர்கள்? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? என்ன பேசுகிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சியாக இருந்தது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ. இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சியாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். இது நம்ம இங்கிலீஷில் ஐ ஃபீல் ஹாப்பி. ஐ ஃபீல் ஹாப்பி அப்படின்னு சொல்லணும். நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் உறுதியாக இருக்கிறேன். நான் உறுதியாக இருக்கிறேன். ஐ எம் ஷுர். ஐ எம் ஷுர். நான் உறுதியாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், என் கருத்து. என் கருத்து. இதை நம்ம இங்கிலீஷில் இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லணும். இன் மை ஒப்பீனியன். என் கருத்து. நெக்ஸ்ட் ஒன், நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன். ஐ பிலீவ். ஐ பிலீவ். நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும்? எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும்? ஒருவேளை நம்மக்கிட்ட யாராவது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம கேட்போம், எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணணும், இல்லை எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹவு லாங் டு வெயிட்? ஹவு லாங் டு வெயிட்? எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும்? நெக்ஸ்ட் ஒன், ஒரு வாரம் காத்திருங்கள். ஒருவேளை அவங்க நீங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒரு வாரம் காத்திருங்கள். வெயிட் ஃபார் அ வீக். வெயிட் ஃபார் அ வீக். ஒரு வாரம் காத்திருங்கள். நெக்ஸ்ட் ஒன், பொறுமையாய் காத்திருங்கள். பொறுமையாய் காத்திருங்கள். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வெயிட் பேஷண்ட்லி. வெயிட் பேஷண்ட்லி. பொறுமையாய் காத்திருங்கள். நெக்ஸ்ட் ஒன், காத்திருப்பது நல்லது. காத்திருப்பது நல்லது. இதை நம்ம இங்கிலீஷில் பெட்டர் டு வெயிட். பெட்டர் டு வெயிட். காத்திருப்பது நல்லது. நெக்ஸ்ட் ஒன், காத்திருப்பது கடினமாய் இருக்கிறது. காத்திருப்பது கடினமாய் இருக்கிறது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, வெயிட்டிங் இஸ் ஹார்ட். வெயிட்டிங் இஸ் ஹார்ட். காத்திருப்பது கடினமாய் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், வார்த்தையில் கவனமாக இரு. பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, பேசும்போது நம்ம வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பேசணும் அப்படின்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். உன் வார்த்தையில் கவனமாயிரு. நெக்ஸ்ட் ஒன், வீண் வார்த்தையை பேசாதே. வீண் வார்த்தையை பேசாதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் டாக் நான்சென்ஸ். டோன்ட் டாக் நான்சென்ஸ். வீண் வார்த்தையை பேசாதே. நெக்ஸ்ட் ஒன், கடினமாய் பேசாதே. கடினமாய் பேசாதே.
சில பேர் பார்த்தீங்கன்னா வார்த்தையில் ரொம்ப கடினமான வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. ஸோ அதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கடினமான வார்த்தைகள் நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது இல்லையா? ஸோ கடினமாய் பேசாதே இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஸ்பீக் ஹார்ஸ்லி. டோன்ட் ஸ்பீக் ஹார்ஸ்லி. கடினமாய் பேசாதே. நெக்ஸ்ட் ஒன், நல்ல வார்த்தையை மட்டும் பேசு. நல்ல வார்த்தையை மட்டும் பேசு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஸ்பீக் ஒன்லி குட் வேர்ட்ஸ். ஸ்பீக் ஒன்லி குட் வேர்ட்ஸ். நல்ல வார்த்தையை மட்டும் பேசு. நெக்ஸ்ட் ஒன், உன் வார்த்தையால் நியாயம் தீர்க்கப்படுவாய். உன் வார்த்தையால் நியாயம் தீர்க்கப்படுவாய். இது நம்ம இங்கிலீஷில், பை யுவர் வேர்ட்ஸ் யூ வில் பி ஜட்ஜ்ட். பை யுவர் வேர்ட்ஸ் யூ வில் பி ஜட்ஜ்டு. உன் வார்த்தையால் நியாயம் தீர்க்கப்படுவாய். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வழிகாட்ட முடியுமா. எனக்கு வழிகாட்ட முடியுமா. இதை எப்படி நம்ம கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, கேன் யூ கைட் மீ. கேன் யூ கைட் மீ. எனக்கு வழிகாட்ட முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், எந்த வழி சரியான வழி. நம்ம கேட்போம் இல்லையா, நமக்கு நிறைய வழி இருக்குது அப்படின்னா இதில் எது சரியான வழி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, விச் எவர் வே இஸ் த ரைட் வே. விச் எவர் வே இஸ் த ரைட் வே. எந்த வழி சரியான வழி. நெக்ஸ்ட் ஒன், எல்லா வழிகளும் ஒரே மாதிரி இருக்குது. எல்லா வழிகளும் ஒரே மாதிரி இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆல் பாத்ஸ் ஆர் த சேம். ஆல் பாத்ஸ் ஆர் த சேம். எல்லா வழிகளும் ஒரே மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், நீ எந்த வழியில் செல்ல வேண்டும். நீ எந்த வழியில் செல்ல வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், நீ எந்த வழியில் செல்ல வேண்டும். விச் வே ஷுட் யூ கோ. விச் வே ஷுட் யூ கோ. நீ எந்த வழியில் செல்ல வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வழியே தெரியவில்லை. எனக்கு வழியே தெரியவில்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ த வே. ஐ டோன்ட் நோ த வே. எனக்கு வழியே தெரியவில்லை. நெக்ஸ்ட் ஒன், இரவும் பகலும் மழை பெய்தது. இரவும் பகலும் மழை பெய்தது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, இட் ரெயின் டே அண்ட் நைட். இட் ரெயின் டே அண்ட் நைட். இரவும் பகலும் மழை பெய்தது. நெக்ஸ்ட் ஒன், இன்று மழை வரும். இன்று மழை வரும். இதை நம்ம இங்கிலீஷில், இட் வில் ரெயின் டுடே. இட் வில் ரெயின் டுடே. இன்று மழை வரும். நெக்ஸ்ட் ஒன், மழைக்காலம் தொடங்கிவிட்டது. மழைக்காலம் தொடங்கிவிட்டது. இதை நம்ம இங்கிலீஷில், ரெய்னி சீசன் ஹேஸ் ஸ்டார்டட். ரெய்னி சீசன் ஹேஸ் ஸ்டார்டட். மழைக்காலம் தொடங்கிவிட்டது. நெக்ஸ்ட் ஒன், மழையில் விளையாடலாம். மழையில் விளையாடலாம். இதை நம்ம இங்கிலீஷில், ப்ளே இன் த ரெயின். ப்ளே இன் த ரெயின். மழையில் விளையாடலாம். நெக்ஸ்ட் ஒன், மழையில் வெளியே போகாதே. மழையில் வெளியே போகாதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் கோ அவுட் இன் த ரெயின். டோன்ட் கோ அவுட் இன் த ரெயின். மழையில் வெளியே போகாதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.